விலங்குகளை வந்து தடை மீன் அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து சட்டவிரோதமாக ஏற்றுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வருது. அது ரிலேட்டடாக ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஒரு ஜெயின் கோயிலில் இருந்தக்கூடிய யானையை வந்து பிச்சை எடுக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்னு வீட்டால் வழக்கு போட்டு அந்த யானை இங்கே வந்து பிறகு இங்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பசில் ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருந்திருக்கு. என்ன நடந்தது? இல்லை, இது பீட்டான்றதே வந்து சர்வதேச கைக்கூலிகள் தான். வந்து அவங்கள வச்சு வழக்கு போகிறது வைக்கிறது, நாயை நாய் மனுஷனை கடிக்கும், அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டான். மனுஷன் நாய்க்கு சோறு வைக்கலைன்னா அது கேஸை போட்டு உங்களை தூக்கிக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ அவங்க ஒரு வினோதமான ஆட்கள். நாய் மனுஷனை கடித்தா கவலைப்பட மாட்டாங்க, மனுஷன் நாயை கடிச்சான்னா உடனே ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கும்பல். அதெல்லாம் இப்போ அவர்கள் வந்து தமிழகத்தை விட்டு விரட்டி ஒழிக்கப்பட்டார்கள். எப்போனா இந்த காளை மாடை நம்ம தமிழக பிரீடு காளைகளை ஒழிப்பதற்காக சர்வதேச கைக்கூலிகளாக அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது. அப்புறம் வழக்குகளுக்கெல்லாம் போட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிரி அவங்க தானே, ஜல்லிக்கட்டை நிறுத்தணுன்றதுக்காக தான் அவர்கள் பட்டது. அதுக்கப்புறம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் இங்கே தமிழகத்தில். ஸோ அந்த கும்பல் என்ன பண்ணணும்னா, அந்த கும்பலை வச்சு கேஸ் போட வச்சு அதை தூக்கி அம்பானிக்கு போயிடும். அந்த யானை அங்கே போயிடும். ஜெயின் கோயிலேருந்து அம்பானிக்கு தான் தூக்கிடுவேன். பண்ண முடியாது. கேட்டால் நீ வந்து கேட்டால் யானை பிச்சை எடுக்குன்னு தானே சொன்னேன், இல்லை யானை இப்போ இங்கே நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க. அப்போ பீட்டாக்காரன்னு ஒன்றும் செய்ய முடியாது.